அருளறிந்த ஆண்டவரே, மணமகள் அந்த நாளுக்காக நாங்கள் நரசத்துகிறோம். வாழ்வு தரும் உடைய வார்த்தைகளை தாரும். உடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் நீர் உருவாக்கிடலாம். இறமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவரையும் இறைமை இந்த நேசுவின் திருப்பையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டோடைய அருளும் ஆசையும் இந்த புதிய வாரத்திலும் உங்களிலும் உடைய குடும்பத்திலும் நிலைத்திருக்கும்படியாய் அன்போடு வாழ்த்துகின்றேன். நவம்பர் மாதம் என்று சொல்லும்போது சிறார் நாளாக, குழந்தைகள் தினமாக, சிறார் ஞாயிறாக, உலக ஞாயிறு பள்ளி தினம் என்று சொல்லி குழந்தைகளுக்கான நிகழ்வுகளை நினைவு கூறுகின்ற ஒரு மாதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஏன் நவம்பர் கொண்டாடுறோம்? நம்முடைய முன்னாள் பிரதமர், முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? யாருக்காக தன்னுடைய பிறந்த நாளை அர்ப்பணித்தார்கள்? குழந்தைகளுக்காக. ஏன் குழந்தைகளுக்காக அர்ப்பணித்தாங்க? ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பழைய மனிதர்களை வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் புதிதாய் பிறந்த இந்த குழந்தைகளில் மாற்றத்தை உருவாக்கும் பொழுது தான் ஒரு புதிய தேசம் உருவாகும், புதிய நம்பிக்கைகள் உருவாகும். இந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்ட ஒரு சமூகம் உருவாகும் என்பதை உணர்ந்துதான் யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனுடைய விளைவுதான் என்னாச்சு? இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதனால தான் தன்னுடைய பிறந்தநாளை குழந்தைகளுடைய தினமாக அனுசரிக்க வேண்டும், குழந்தைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் அதிகமாக குழந்தைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வழக்கம் இல்லை. சுதந்திரம் பெற்றபோது முற்றிலும் அது இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் தான் அந்த நிகழ்வை ஜவஹர்லால் நேரு அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்போது இந்த குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை நாமும் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். கடவுள் கூட அவருடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் குழந்தைகளாக இருக்கிறோம். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் பைபிளில் பல நேரங்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பல வரலாற்று நிகழ்வுகளிலே குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு குழந்தையை அவர்கள் கேட்கும்போது கடவுளுக்காகவே அந்த குழந்தையை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி ஜெபிக்கும்போது கடவுள் அந்த குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய பணிக்காக தெரிவு செய்து கொள்ளக்கூடிய செயலை திருமறை முழுவதும் நாம் பார்க்க முடியும். ஆனால் கடவுள் கொடுத்த இந்த படைப்புகளில் கூட பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? பாரபட்சத்தோடு நடந்து கொள்கிறோம். ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டு அடுத்து நம்ம என்ன கேட்குறோம்? ஆனா பெண்ணா, ஆண் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்வீங்க? வாழ்த்து சொல்வீங்க, மகிழ்ச்சியாக இருக்கும், அப்படின்னுவீங்க. இதே பெண் குழந்தைன்னு சொன்னால் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிரு, பரவாயில்ல எல்லாம் ஒரு குழந்தை தான், இன்றைக்கி ஆண் குழந்தைய விட பெண் குழந்தை தான் நல்லா பார்க்குது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறது. ஏன் பெண் குழந்தையை வெறுக்கிறோம், வேண்டான்னு நினைக்கிறோம்? ஏன்? எல்லாமே என்னது? எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் இல்லை? ஆலய காரியங்கள் முதற்கொண்டு நம்முடைய பங்கேற்பு முதற்கொண்டு எல்லாமே நமக்கு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி மாறி போச்சு. அன்பின் அடிப்படையில் கிடையாது, பக்தியின் அடிப்படையில் கிடையாது. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்யணும்? நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும். திருமணத்தின் போது வரதட்சணை கொடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் செய்வதற்கு கடினப்பட்டு கொண்டு தான் என்ன நினைக்கிறாங்க? பெண் குழந்தை வேண்டாம். அது முழு காரணம் கிடையாது. ஆண் குழந்தை பெற்றா என்ன பண்ணலாம்? அடுத்தவங்க உழைப்பை வாங்கி நம்ம தாராளமாக சந்தோஷமாக இருந்துடலாம், யாரோ சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, நம்ம பையனை பெற்றுட்டா வாழ்ந்துடலாம் அப்படின்னு வாழ்கிற கூட்டம் தான் இன்றைக்கி அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். திருமணம் என்பது இன்றைக்கு வியாபாரமாக ஒரு பொருளாதார நிலையை உயர்த்துகின்ற ஒன்றாக மாறி இருப்பதை நாம் பார்க்கலாம். சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒருவர் சொன்னார், என்னப்பா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில், என்ன அங்கிள் என்ன எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொல்கிறார், யாரோ ஒருவர் கேள்விப்பட்டு உங்கள் வீட்டில் ஒரு பெண் இருக்குதாமே, அடுத்து என்னப்பா கேள்வி கேட்கணும்,
பெண் ஃபோட்டோ அனுப்புங்க, பயோடேட்டா அனுப்புங்க, இல்லை என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்கன்னு தானே கேட்கணும். ஆனால் அடுத்து என்ன கேள்வி கேட்டாங்களாம், பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க? இல்லை வேறு அலைன்ஸ் பார்த்துட்டேன்னு சொல்லி வச்சுட்டார். இன்றைக்கு சில நேரங்களில் நம்ம கூட சொல்கிறோம், பொண்ணு இருக்குதுங்க, வீடு தரோம், காரு தரோம், 50 பவுன் தரோம், ஏதாவது இருந்தால் பாருங்கள். அப்போது செலவீனம் என்ற அடிப்படையில் தான் பெண் குழந்தைகளை தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். இதனுடைய விளைவு என்னவாய் மாறுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை குழந்தையாக இருக்கும்போதே அந்த பெற்றோரே, அந்த தாயே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகம் அவர்களை மாற்றி வைத்து விடுகிறது. சில நேரங்களில் சிலரை நம்ம எப்படி மாற்றுறோன்றதும் முக்கியம். சிலர் கேரக்டர் நம்ம சொல்லணும், இப்படி இப்படின்னு சொல்கிறோம் வெளியே உக்காந்து. அவர்கள் அப்படி செயல்படுவதற்கு என்ன காரணம்? எந்த தாயும் தன்னுடைய குழந்தையை கொல்ல விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தையை கொல்லக்கூடிய நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால், வளர்ந்து இந்த குழந்தை என்ன மாதிரி என்ன பண்ண வேணாம், கஷ்டப்பட வேண்டாம், போராட வேண்டாம், எல்லோருக்கும் பயந்து வாழ வேண்டாம், வாழ்வதை காட்டிலும் மரணம் நல்லது என்கிற முடிவு எடுத்து தான் சில நேரங்களில் இந்த குழந்தைகளை கொல்லக்கூடிய நிலைக்கு தாய் சென்று விடுகிறார்கள். ஒரு இன்னைக்கு அதனுடைய எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் ஆங்காங்கே சில பகுதியில் அப்படிப்பட்ட தீமைகள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடியும். 2010 வரை இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வளர்ந்துட்டோன்னு சொன்னாலும் சில நேரங்களில் சில தவறுகள் அங்கங்கே நடந்து பெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்தது இல்லையா, நம்மளும் வளர்ந்துட்டோன்னு சொல்கிறோம். ஸ்கேன் எடுத்து வயிற்றிலேயே குழந்தை எப்படி இருக்கிறது, அதனுடைய நோக்கம் என்னென்னா, வயதுக்கேற்ற அல்லது அந்த மாதத்திற்கேற்ற வளர்ச்சி இல்லாத போது அந்த குழந்தைகளை தவிர்ப்பதற்காக அல்லது கருவில் இருக்கும்போதே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியுமா என்பதற்காகத்தான் அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நாம் அதற்கு எதற்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து விட்டோம்? கருவிலேயே இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறிந்து ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாக கருவிலேயே கொலை செய்து விடுவதற்கு துணிகின்ற ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிவிடுவதை நாம் பார்க்கலாம். இல்லை, வளர்ச்சி மனிதனுடைய அடிப்படை சிந்தனையில் மாற்றம் வரலை, வளர்ந்துருக்கிறோம். தொடக்க காலத்தில் கல்லால் தாக்கி கொண்டார்கள், வளரும் போது என்ன செய்கிறாங்க, ஆயுதத்தால் தாக்கி கொள்கிறாங்க. இன்னும் வளரும்போது பயாலஜிக்கல் வார், பயோகெமிக்கல் வார், உயிர் வேதி போர் என்று சொல்லி மக்களை எப்படி அழிப்பது என்பதில் தான் அந்த வளர்ச்சி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அடிப்படை சிந்தனைகளும் மாற்றங்களும் மாற்றம் பெறவில்லை என்கிற நிலையில தான் இன்றைக்கு பெண் குழந்தைகளுடைய மாண்பை நாம் உயர்த்த வேண்டும், பெண் குழந்தைகளை உயர்வாக எண்ண வேண்டும் என்கிற சிந்தனையை நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கலாம். 1000 குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை 921 என்கிற நிலையில் தான் இருக்கிறது. என்ன அர்த்தம்? இது 89 குழந்தைகள் இந்த மண்ணிலே பிறப்பதற்கு முன்பாகவே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தலைமுறையில் என்பதுதான் கசப்பான ஒரு உண்மை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சில நேரங்களில் சிலர் கேட்பாங்க, ஐயா முதல்ல ஒரு பெண் குழந்தை இருக்குது, ரெண்டாவது என்ன பண்ணோம், ஒரு ஆண் குழந்தைக்காக என்ன பண்ணோம், ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் ஒரு நாளும் என்ன பண்ணதில்லை, அப்படி ஜெபிச்சதே இல்லை. அதனால தான் கடவுள் எனக்கும் 2 பெண் குழந்தை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய 2வது மகள் வயிற்றில் இருந்தபோது ஒரு பாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு அவர், நான் கேட்கவே இல்லை, அவரே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். தீர்க்க தரிசனன்ற பேர்வில் பொய்யை சொல்லிட்டு போனார். என்னென்ன, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு, ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார். கடவுளே நிச்சயமாக இதை நடக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். என்னை யாரும் தீர்க்க தரிசின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன நடந்துச்சு? ஏன்னா கடவுளோட பார்வையிலே ஆண் என்றும் பெண் என்றும் என்ன கிடையாது, பாகுபாடு கிடையாது. நம்முடைய பார்வையில் தான் ஒருத்தரை ஆணாக பார்க்குறோம், பெண்ணாக பார்க்குறோம், வலுவானவர்களாக பார்க்கிறோம், வலிமையற்றவர்களாக பார்க்கிறோம், படித்தவர்களாக பார்க்கிறோம், படிப்பறிவு அற்றவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய இனத்தை சார்ந்தவரா, வேறு இனத்தை சார்ந்தவரா, என்னுடைய சமயத்தை சார்ந்தவரா, என்னுடைய திருச்சபையை சார்ந்தவரா, இல்லை எனக்கு ஆதரவு தருகிறவரா, இதை வச்சு தான் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அப்படி கிடையாது.
ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லோருமே அவர் குழந்தைகளாக பார்க்கிறார், தன்னுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் பார்க்கிறார். அதனால் கடவுள் தன்னுடைய சாயலிலே ஆணையும் பெண்ணையும் படைத்தார் என்று சொல்லி திருமறையிலே பார்க்கிறோம். முதல் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்தில் ஆணை படைத்த போது கடவுளுக்கு அந்த படைப்பில் என்ன இல்லை, திருப்தி இல்லை. மனுஷன் சொல்லலை. அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு ஏதோ ஒன்று குறை இருக்குது, நான் நிம்மதியாக வாழ முடியலன்னு சொல்லி யார் சொல்லலை? ஆதாம் சொல்லலை. மாறாக கடவுளே பார்க்கிறார், இவரில் ஏதோ குறை இருக்கிறது, நான் ஏதாவது செஞ்சால் இதை என்ன பண்ண முடியும், நிறைவு செய்ய முடியும் என்று சொல்லி அந்த குறையை கடவுளே உணர்ந்து அதை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் முயற்சி செய்கிறார். அப்போது அந்த குறையை நிறைவு செய்வதற்காகத்தான் ஆண்டவர் பெண்ணை படைத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அப்போது கடவுளுடைய படைப்பு நிறைவானது என்று சொல்லி கடவுள் காண்கிறார். அப்போது ஆணையும் பெண்ணையும் யார் தான் படைத்தது? கடவுள் தான் படைத்தார். இருவருமே கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த இருவருமே கடவுள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆணாதிக்க சிந்தனையில், ஏன்னா ஆண்னா ஏன் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் ஆண் குழந்தைகளை விரும்புகிறோம்? சண்டை போடுறதுக்கு ஒரு 4 பேர் வேணும் நமக்கு, இல்லையா? வலிமை வாய்ந்தவர்கள். அந்த காலத்தில் என்ன, போர் செய்யணும். நாடோடி மாதிரி, ஆபிரகாம் மாதிரி, யாக்கோப்பு மாதிரி, ஈசாக்கு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? ஆண் குழந்தைகள் தேவைப்பட்டது. பணி செய்வதற்காக, சண்டை போடுறதுக்காக, பிறரிடத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக. நாடுகள் வளர வளர என்ன ஆச்சு, போர் சூழ்நிலையில் ஆண் குழந்தைகள் தேவைப்பட்டார்கள் போர் புரிவதற்காக. போரில் அதிகமாக ஆண்கள் சாவதனால இன்னும் ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்புகள் இருந்தது. அப்படி தான் வந்துச்சு. இன்றைக்கி கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண் குழந்தைகள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு வலிமை, பிறரோடு ஈஸியாக என்ன பண்ணலாம், தைரியமாக போய் நிற்கலாம். ஆனால் எது வலிமை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம்? அழிப்பது தான் வலிமை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் உயிரை உருவாக்கக்கூடிய பெண்களை நம்ம என்ன நினைக்கிறது இல்லை, அப்படி நினைக்கிறது இல்லை, இல்லையா? ஆணாதிக்கம் என்பது வேறு, பெண்ணாதிக்கம்ன்றது வேறு. ஆணாதிக்கம் கொண்ட பெண்களும் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நான் பேசலை. பெண்ணுக்குரிய சிந்தனை கொண்ட பெண்கள், வாழ்வுக்குரிய பெண்களை குறித்து தான் திருமறை பேசுகிறது. அப்போது பெண்கள் உருவாக்கக்கூடியவர்கள். அடிப்படையில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இன்றைக்கி நடக்குது. பட் ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பெண்கள் என்ன பண்ணுற, அதிகமான அழிவு செயல்களில் ஈடுபடுவது கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையை வயிற்றிலே பெற்றெடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து அது எப்படி ஒவ்வொரு நாளும் வளர்கிறது என்பதை உணர்ந்து, இல்லை ஒவ்வொரு பிரசவத்தை கடந்து வருவதும் ஒரு மரணத்தை கடந்து வருவது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உயிரை உருவாக்கத்தினாலே வருகின்ற வலியை உணர்ந்தவர்கள் பெண்கள். அதனால தான் ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு உயிரை கொல்ல முடியாது. ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. இந்த உயிரை அழிப்பது எளிது என்று நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர்கள். இந்த சிந்தனையில் தான் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். இந்த மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே பெண் குழந்தைகளுக்கு ஆற்றலோடும் மாண்போடும் சமூக விடுதலையோடும் குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சமீபத்தில் ஒரு வாட்டி ஒரு இல்லத்தை சந்திக்கும் போது சொன்னாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு அம்மா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். எங்கள் வீட்டுக்காரோட அக்கா தங்கச்செல்லாம் சொத்தில் பங்கு கேட்குறாங்க, எங்கள் மேலே கேஸ் போட்டுக்கிறாங்க, அவங்க கேஸை ஜெயிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் அரசு சட்டம் போட்டுக்குது, சட்டம் போட்டிருக்காங்க என்னென்ன, ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு பெற்றோருடைய சொத்தில் என்ன செய்யணும், பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்ம அதை கொடுக்கறது கூட இல்லை, ஜெபம் பண்ண சொல்லி கேட்குறோம். நான் செய்கிற தவறுக்கு கடவுள் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம், இல்லை? அப்போ அரசாங்கத்தை விட கடவுள் மேல் நம்பிக்கை கொள்கிற நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும் உணரும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே எண்ணிக்கையிலே குறைகின்ற, கருவிலேயே அழிக்கப்படுகின்ற குழந்தைகளினுடைய மாண்பை உயர்த்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு தான் இன்றைக்கு நமக்கு இந்த திருமறை பகுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சமூக விடுதலைக்காக போராடின
4 பெண்களை குறித்து நமக்கு முதலாவது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை நூலிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 27ஆம் அதிகாரம். செலோபகாத் யோசேப்பின் புதல்வரான மனேசா குடும்பங்களை சார்ந்த ஒருவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் இறந்துடுறார். மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா என்று சொல்லி 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க தந்தை இறந்து போய் விடுகின்றார். அப்போது அவங்க தந்தைக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை இவங்களுக்கு கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள். அப்படி மறுக்கப்பட்ட நிலையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, மோசே, குரு எலியாசார், தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயில் அருகில் நின்று சொல்கிறாங்க, எங்கள் தந்தை இறந்து போனார், இல்லை அவருக்கு புதல்வர்கள் இல்லை, இப்போதும் தமக்கு புதல்வர்கள் இல்லாத காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும், எங்கள் தந்தையின் சகோதரர்களுக்கிடையே எங்களுக்கு என்ன செய்யுங்க, பங்குதாருங்கள் என்று சொல்லி மோசேயிடத்திலே முறையிடுகிறார்கள். எப்போ பாருங்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பெண்களுக்கு நம்முடைய தந்தையினுடைய பங்கை நாம் தர வேண்டும். ஏன்னா கானான் தேசத்துக்கு போகிறாங்க. கானான் தேசத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பங்கிடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு திருமணமாகி போயிடுவாங்களே, அல்லது திருமணமாகி இருக்கலாமே, இவர்களுக்கு ஏன் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இன்றைக்கி நம்மளை மாதிரி கிடையாது. அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு சொத்து கொடுத்தா கடைசி வரை அந்த குடும்பத்துக்கிட்ட தான் அந்த சொத்து இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு காரணத்திற்காக அடமானம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் யூப்ளி ஆண்டு என்று சொல்லக்கூடிய விடுதலை ஆண்டிலே திருப்பி அதை கொடுத்து விட வேண்டும். பர்மனெண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தருடைய சொத்தை இன்னொருக்கு உரியதை என்னுடையதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் பழைய ஏற்பாட்டுடைய சிந்தனை. அதுதான் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த சிந்தனை. அதனால் யாருடையதையும் போய் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அதுதான் ஆகாப் அரசனுக்கு பிரச்சனை. நாபோத்துடைய திராட்சை தோட்டம் கேட்டார், கொடுக்கலன்னு அழுகிறார், வருத்தப்படுறார். ஏன்னா அரசனாக இருந்தாலும் கூட நிலத்தின் மேலே அவரவருக்கு இருக்கிற உரிமையை நீ மீறக்கூடாது என்பது இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த சட்டம். ஆனால் அவருடைய மனைவி வேறு நம்பிக்கையை சார்ந்தவர், வேறு நாட்டை சார்ந்தவர். அவரு சொல்கிறாரு, அரசன் என்று சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது தானேவா, நீ அவனை போய் கேட்டுனுக்கிற. சில நேரத்தில் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிறருக்கு உரியதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் அன்றைக்கு இயேசபேலுடைய சிந்தனை அடங்கியிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட சிந்தனையை கடவுள் கட்டளையிடவில்லை. அதனால தான் இந்த இடத்துல மோசே இந்த வழக்கை யார் இடத்துல கொண்டு போகிறாரு, கடவுளிடத்திலே கொண்டு போகிறார். நீங்கள் என்றைக்கெல்லாம் அப்படி கொண்டு வந்துக்கிறீங்களா, பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயர்கிட்ட சொல்லலாம், என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை கேட்கலாம், திருச்சபையில் அந்த சிந்தனை நமக்கு இருக்குதா பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யிட்டோம், ஐயர் மேலே கம்ப்ளைண்ட் நீதியத்தின் போகிற மாதிரி ஆகிட்டோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் மாறிக்குது. அப்போது ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி சிந்தனை இருந்தது. நான் ஒரு குருசேகரத்தில் பணி செய்த போது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஏன் அது மாதிரி உங்கள் சர்ச் மெம்பர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வீட்டில் நான் வாடகைக்கு இருந்தேன், எனக்கு காலி பண்ண சொன்னார், ஏன் நான் காலி பண்ணிட்டேன், அட்வான்ஸ் 10,000 கொடுத்தேன், எனக்கு என்ன பண்ணல 3 மாதமா திருப்பி தரலை, தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க அவருக்கு வாங்கி கொடுங்கன்னார். சரி, நானும் அவரை கூப்பிட்டு சொல்லி என்ன பண்ணேன், கொடுத்துருங்கய்யா, நம்ம கிறிஸ்தவங்க இல்லையா, நம்ம இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவரும் கொடுத்துட்டார். இதை கேள்விப்பட்ட பிறகு எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சர்ச்சில் எதனா பிரச்சனைனா கிறிஸ்தவங்க வரல, கிறிஸ்தவனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை, அவங்க நம்மளை பற்றி என்ன உங்களை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நான் சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கேட்பீங்க. இந்த கிறிஸ்தவர் ஒரு தவறு செய்து விட்டால் 1000 இடத்துல போய் சொன்னால் அந்த ஐயா சொல்லுவார், சொன்ன இவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்கன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவங்க சொன்னால் கூட கேட்டுருவாங்க போல தெரியுது. நான் சொன்னேன், அவங்க ஊழியர், அவங்கள மாதிரி ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு இவர் யார், கோவிலுக்கு வந்தாரா, பிரசங்கம் பண்ணாரா, ஜெபம் பண்ணாரா, என்ன பண்ணோம், போயிடணும் இல்லை. ஆனால் அன்னைக்கு
ஒரு நம்பிக்கையோடு மோச எடுத்துட்டு சொல்கிறாங்க, ஐயா எங்களுடைய உரிமை இது, எங்களுக்கு இல்லைன்னா எப்படி, நாங்களும் குழந்தைங்க தானே, நாங்களும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தானே திருமறை சொல்கிறது, சொல்லுங்க. இப்போ மோசைக்கும் அது புரிஞ்சிக்க முடியல. எப்படிப்பா இதை சொல்கிறது, எங்களை மாதிரி தான் அவர் சொன்னால் கேட்டுருவாங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்போ பேசாமல் என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே இந்த வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். ஆண்டவர் மோசையிடம் கூறியது என்ன சொல்கிறாரு, செலோபகாதின் புதல்வியர் கேட்பது சரியே. பாருங்க, இப்போ கடவுளே என்ன சொல்லியிருக்கிறார், 3200 வருடங்களுக்கு முன்பாக மகனுக்கு ஈக்குவலாக மகளுக்கு சொத்தை கொடுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் எத்தனை வருஷமாக நம்ம ஏமாத்தினுக்கிறோம் யோசிங்க. மற்றதெல்லாம் தெரியுது, சாமி முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, நானும் மூழ்கி எடுத்துட்டேன், எங்கே போயிடலாம், கண்டிப்பாக போக மாட்டேன். 2 ஞானஸ்தானம் எடுத்தவங்க எங்கேயும் போக முடியாது. ஆனால் என்னன்னு தெரியல, இதே ஆண்டவர் 3200 வருடங்களுக்கு முன்பாக என் சகோதரிக்கு எனக்கு உரியதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சொன்னார் என்பது நமக்கு தெரியல. சிலத்தில் நமக்கு வசதியானதற்கு மாத்திரம்தான் திருமறையை பயன்படுத்தும். வேற மாதிரி யார் அப்படி பயன்படுத்தினா, ஏசாமி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், மேலேருந்து கீழே குதியும் பைபிளில் போட்டுக்குது, இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கும்படி சாப்பிடுமே பைபிளில் போட்டுக்குது, யாராவது வந்து உங்களுக்கு பைபிளில் போட்டுக்குதுன்னு சொன்னால் அது யாராக கூட இருக்கலாம், பிசாசாக கூட இருக்கலாம். கொஞ்சம் கவனித்து புத்து பார்க்கணும். பைபிளுக்கு தான் சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க இல்லை. ஆனால் இந்த இடத்துல பைபிள் எதுவரை இல்லை. ஆனால் ஆண்டவிடத்தில் கேட்கும்போது எல்லாத்துக்குமே திருமறையில் விடை இருக்காது. சிலதை கடவுள் அந்தந்த காலத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மோசைக்கு இதுவரை சொல்லலை. ஆனால் இவர்களை கேட்கும்போது கடவுளே சொல்கிறார், அவர்கள் கேட்பது சரியே. சில நேரத்தில் ஆண்டவர் அப்புறம் சொல்கிறேன்வார், சில நேரத்தில் வேண்டான்னு சொல்லுவார், சில நேரத்தில் அமைதியாக இருந்துருவார். வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது சரி அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் தந்தையின் சகோதரிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்கும்படி செய். இப்போ என்ன பண்ணுறாரு, சட்டமாய் மாற்றுகிறார். சில நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே தானாக வரலங்க, யாரோ ஒருவர் கேள்வி எழுப்பதினாலே வந்தது. கணவர் இறந்து விட்டார், பெண்கள் கணவரை எரிக்கக்கூடிய அதே இடத்துல பெண்களை தூக்கி போட்டு கொண்டு விட வேண்டும் என்பதுதான் சமய சட்டமாக இருந்தது. அப்படி சாகிற பெண்கள் தான் எப்படிப்பட்ட பெண்கள், கற்புள்ள பெண். ஆண்களுக்கு அது கிடையாது. ஆனால் இதை பார்த்து தான் என்ன பண்றாரு வில்லியம் கேரி, இது என்ன கொடுமையாக இருக்கிறது, கல்ச்சராக இருந்தால் என்ன பண்ணணும், 2 பேரும் சாகணும், மனைவி செத்துட்டா கணவனும் சாகணும் தான் என்னது இது கல்ச்சர் அப்படின்னு ஒத்துக்கலாம். ஒருத்தருக்கு மாத்திரம் எப்படி அந்த கல்ச்சர் வரும்? அதை எதிர்த்து அவர் போராடுறார். அவருடைய முயற்சினால தான் ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் அவர்களோடு கூட இணைந்திருந்து இந்த சட்டத்தை போராடுறாங்க. தன்னுடைய வாழ்நாளிலே வில்லியம் கேரி எழுதும்போது சொல்வார், ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டுக்கு அவர் செல்லவில்லை. காலையில் 6 மணிக்கு என்ன பண்ணுறாரு, அரசாங்கத்திலேருந்து அந்த சட்டம் வருது. ஏன்னா அவருக்கு 18 இந்திய மொழிகள் தெரியும். அத்தனை மொழிகளில் திருமறை மொழிபெயர்த்தவர் வில்லியம் கேரி. அப்போ அரசு கொண்டு வந்த சட்டத்தை, ஆங்கிலத்தில் கொண்டு வந்த சட்டத்தை அந்தந்த மொழிகளிலே மொழியாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்கு வில்லியம் கேரி இடத்துல கொண்டு வராங்க. அப்போ வில்லியம் கேரி, ஐயோ இன்றைக்கு நான் ஆலயத்திற்கு சென்று திரும்பி வருவதற்கு முன்பாக இந்த 2 மணி நேரத்தில் சில பெண்களை எரித்து விடுவார்களே என்று சொல்லி அன்றைக்கு என்ன பண்ணலையா, அவர் அன்றைக்கி ஒரு நாள் தான் தன் வாழ்நாளில் சர்ச்சைக்கு போகாமல் இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணதாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? பாருங்கள், இன்றைக்கி எதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப அறிக்கை வாசிக்கிற அன்றைக்கி கூட சர்ச்சைக்கு வரணுமான்னு கேட்குறாங்க. வரணும்னு சொன்னால் ஐயர் கோவப்படுறாருன்றாங்க. நீ கோவிலுக்கே வராதப்பா அப்படின்னு சொன்னால் ஐயர் நல்லா இரு, சந்தாவே போடாத ஐயர் நல்லா இருங்க. இல்லை பேண்ட்ஸு கூட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, வரணுங்க நீங்கள் யாருன்னு தெரியலையே.
உங்கள் பேரில் சந்தா செலுத்தினாலும் திருச்சபையினுடைய உறுப்பினர் நான் எப்படி படிக்க முடியும்? ஆனால் வில்லியம் கேரி அவங்க பாருங்கள், பிறருக்காக ஒரு நாள் அவரால் சொல்ல முடியுது, வாழ்க்கையில் ஒரு நாள் போலங்க, 2 நாள் போலங்க அப்படின்ற மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் நின்னேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? அவர்கள் கேட்பது சரியே என்று சொல்லி கடவுள் என்ன பண்ணுறாரு? ஒரு சமூகத்திற்கு, ஒரு பெண் குலத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி சர்ச் கவுன்சிலில் கூட எம்டிசி மெம்பர்னு போகிறோம், ஒரு ஆண் ஒரு பெண் போகிறோம். ஒரு காலத்தில் இல்லை. ஆனால் சட்டங்கள் போட்டு திருச்சபை அதை மாற்றுகிறது. குருசேகர நிர்வாகக்குள்ள பெண்களுக்கு இடம் கிடையாது ஒரு காலத்தில். அப்போ 1/3 பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை முதல்ல வச்சது. அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி அரசாங்க சட்டங்களை ஏற்றுகிறது. இன்றைக்கி அதை ஏற்றுவதற்கு கூட என்ன பண்ணல, எம்எல்ஏஸ் நிற்கிற போது பெண்களுக்கான தொகுதிகள் இன்னும் உருவாக்கப்படலை. 1/3 பெண்கள் நிற்க வேண்டும் என்கிற அதை நோக்கி போகணும், போக முடியல. பெண்களை தலைவர்களாக இருந்தாலும் ஆண்கள் தான் என்ன பண்ணுறாங்க, பெண்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு டிராபேக். குடும்ப வன்முறை என்று சொல்கிறோம். மனைவி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் கூட பின்னாடி இருந்து அவர் தான் என்ன பண்ணுவார், இயக்குவார். எனக்கு முதல்ல புரியாது சில நேரங்களில். பேர் மட்டும் பெண்கள் பேராக இருக்கும், ஃபோட்டோ எப்படி இருக்கும், ஆண்கள் ஃபோட்டோவாக இருக்கும். இல்லை, இந்த சமூகத்தில் கடவுளுடைய சாயலை பெண்களும் வெளிப்படுத்துகிறார்கள், ஆண்களும் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் கடவுளுடைய பார்வையிலே பிரிவினை இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுவோமானால் நம்முடைய பார்வையில் என்ன இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அவர்களுக்குரியதை கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படும். அந்த விடுதலையை சொல்கிறது தான் இந்த திருமறை. இந்த திருமறை நான் கையில் எடுக்கிறேன் தூக்கிட்டு வரத்துக்காக இல்லை. இது இல்லை, இது சும்மா வாசிக்கிறதுக்கு இல்லை, படிக்கணும், பின்பற்ற வேண்டும். இல்லை, அந்த சிந்தனையோடு நம்முடைய சகோதரிகளுக்கு, நம்மோடு கூட வாழ்கிறவர்களுக்கு இன்றைக்கி வழக்கில் கிட்டத்தட்ட 25% சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை தான் கேஸாக மாறுது. கிறிஸ்தவர்களே இதுக்கு விதிவிலக்கல்ல. எனவே இந்த சமூக விடுதலையிலே நம்முடைய சகோதரிகளுக்கு உரியதை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது பார்த்திங்கன்னா, சமய நம்பிக்கை அல்லது சமய உரிமை நாம் அளிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம் இல்லையா? அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் பல்வேறு இடங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் சென்றார்கள் என்கிற நிலையை பார்க்கிறோம். அந்த நிலையில் பாருங்கள், ஒரு பெரிய கடல் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒருவரை பார்க்கிறார்கள். இவர் பிலிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு செசரியாவில் ஒரு நற்செய்தியாளர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சீடர் பிலிப்பு கிடையாது, சீடர்கள் வழியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவர், செசரியா பட்டணத்தில் வாழ்கின்ற ஒருவர், தான் அறிந்து கொண்ட இந்த நற்செய்தியை பிறருக்கு நம்பிக்கையோடு அறிவிக்கக்கூடிய பணியை அவர் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு திருமணமாகாத 4 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்தார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றது ஈஸியா கஷ்டமா? கஷ்டமா? என்ன கஷ்டம்? நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான், நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அதான தீர்க்க தரிசனம். நாளைக்கு உனக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு போகிறது என்ன? வேற என்ன தீர்க்க தரிசனம்னா? பைபிளில் தீர்க்க தரிசன நூல்கள்னு இருக்குது, படித்து பார்க்கணும். அரசர் தப்பு செய்கிறார், தீர்க்கதரிசி போய் என்னன்னு சொல்கிறாரு, நீ தான் அந்த மனிதன் சொல்கிறார். சொல்ல முடியுமா? அன்னைக்கு அந்த மனிதன் தெரிஞ்சால் கூட அவருக்கு வணக்கம் போட்டு போகிற கும்பல் தான் அதிகம். நமக்கு எதுக்கு வம்பு? இல்லை, போருக்கு போகிறேன்ப்பா, நான் ஜெயிச்சிடுவேனா? இல்லை, ஒரு கழுமரத்தை கட்டி நீ இந்த மாதிரி சிறையிலே கொண்டு போடப்படுவாய், தூக்கி அவனை உள்ளே போடுவா, நான் போரில் ஜெயிச்சுட்டு வர இதான் வரமாட்டேன்னு சொல்கிறேன், நான் அப்புறம் எப்படி வருவேன்? அதான் தீர்க்க தரிசனம். ஏப்பா, நீ உன் சகோதரனுடைய மனைவியை
திருமணமாகாமல் வைத்து கொண்டிருப்பது நியாயம் அல்ல. யாரை பார்த்து? அரசரை பார்த்து, ஈரோதை பார்த்து. என்னாச்சு? தலை இல்லை. எப்போது கேள்விப்பட்டிருக்குமா ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி சொல்லி அவர் தலையை விட்டாங்க? நமக்கும் தெரியல இது தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நாட்களே தீர்க்க தரிசனம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க, 10ஆம் வசனத்தில், அகப்பு என்று பேர் கொண்ட இறைவாக்கினர் தீர்க்கதரிசி ஒருவர் யூதாவில் இருந்து வந்தார். அவர் எங்களிடம் வந்து பவுலின் இடைக்கச்சையை எடுத்து தன் கைகளை கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைக்குரியவரை எருசலேமிலே யூதர்கள் இவ்வாறு கட்டி பிற இனத்தாரிடம் ஒப்புவிப்பார்கள், தூய ஆவியார் தாமே இப்படி கூறுகிறார். இல்லை? அப்போ என்ன சொல்கிறாங்க? எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என பவுலை கெஞ்சி கேட்டுக்கொண்டோம், அழுது கேட்குறாங்க. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அழுது ஏன் என் உள்ளத்தை உடைக்கிறீர்கள்? நான் ஆண்டவர் இயேசுவின் பெயருக்காக எருசலேமில் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, சாவதற்கு நான் என்ன பண்ண முடியாது, தயார். அது கீழே என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவரின் திருவுளப்படம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். சில நேரத்தில் மாற்ற முடியாது. நானா ஒன்று செஞ்சு மாற்றிடலான்னு நினைக்கிறோம். அதுதான் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு பணி செய்தார்கள். கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, சாவதற்கும் தயார் என்று சொல்லி போனார். கடவுளுடைய திருவுளம் எதுவோ அது நடக்கட்டும். ஜெபம் பண்ணுறல்ல, ஆண்டவர் சொன்னார்ல, என்னுடைய சித்தம் அல்ல. ஜெபம் பண்ணுறோமா அப்படி? என்னைக்காவது பட்டியல் போட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். விசுவாசத்தில் ஆரம்பத்தில் தான் வளர்ந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒன்று தான். ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன். இங்கே மறுபேச்சு கிடையாது. மோசே எப்படி பாருங்கள், சொன்னார், செஞ்சார். ஆண்டவரே எனது விருப்பத்தின்படியில் உமது விருப்பத்தின்படி ஆக கடவுது. அது என்னைக்கு இப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்பிக்கையில் வளர்ந்துருக்கிறோம், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய தூரம் குறைந்திருக்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு எது நல்லதுன்னு, அவருக்கு தெரியும் எனக்கு எது சரியாக இருக்கும், எந்த பாதை எனக்கு சரியாக இருக்குன்னு தெரியும், எங்கே என்னை பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? உண்மையாக கிறிஸ்தவனாக வாழும்பொழுது தான், உண்மையாக இந்த வேத வார்த்தைகளை நம்பும்போது தான் அந்த நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா நானே இறை வாக்கு என்பது இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒன்று, இறைவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த நாட்களில் பெண்களுக்கு மதிப்பில்லை. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே ஆண்களையும் கடவுள் பயன்படுத்தினார், பெண்களையும் கடவுள் பயன்படுத்தினார். பெண்ணால் தான் என்ன வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, பாவம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மீட்பும் யாரால் வந்தது? இந்த மீட்பின் செயல் திட்டத்தில் யாருக்கு பங்கு இல்லை? ஆண்களுக்கு பங்கு இல்லை. அதனால தான் கடவுள் என்ன செய்கிறாரு, பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை உட்பவித்து அங்கே யாருக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு? ஆணுக்கே அங்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. சில நேரத்தில் சொல்கிறாங்களே, நான் தான் குழந்தைக்கு இன்ஷியலில் கூட யாருக்கு இன்ஷியல் வைக்கிறீங்க? அப்பா இன்ஷியல். ஆனால் முதல்ல இந்த குழந்தை இதான் அவங்க அப்பான்னு காட்டுறதே யார்? அம்மா இன்ஷியல் வைக்க மாட்டேன்றோம். நான் ரெண்டையும் வச்சுக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன் இல்லையா? அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், இருவருமே நமக்கு உரியவர்கள் என்ற சிந்தனையோடு அந்த குழந்தைங்களை வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போது தான் அடுத்த தலைமுறை வளரும். தீர்க்கதரிசி, எத்தனை தீர்க்கதரிசியை கடவுள் பயன்படுத்துகிறார்? தெபோராவில் பயன்படுத்துகிறாரு, குல்தாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. இல்லை, போரில் அரசரை கொள்வதற்கு யாகேல் போன்றவர்களை கடவுள் பயன்படுத்துகிறார். பெரிய தீர்க்கதரிசிகளை உருவாக்குவதற்கு அன்னாள் போன்றவர்களை கடவுள் பயன்படுத்துகிறார். சிம்சோன் போன்ற பலசாலியை உருவாக்குவதற்கு கடவுள் யாரோட பேசுகிறார்னா, மனோவையினுடைய மனைவியோடு தான் கடவுள் முதல்ல இடைப்படுறார்.
ஆண்கள் குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயினே இருந்தாங்க. யாராக இருந்தாலும் ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாம். ஆனால் அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு போராடி வாங்கியிருப்பாங்க. அந்த குழந்தைகளை தான் கடவுள் தன்னுடைய பணிக்காக பயன்படுத்தி இருப்பார். இல்லை, எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, 2 பெண் குழந்தை பிறந்துடுச்சு, 3வது நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா நான் உன்னுடைய ஆலயத்துக்காக கொடுத்துட்றேன். அதனால் கடைசி வரை எங்கள் அம்மா போராடினாங்க. எங்கள் அப்பா ஒரு சிவில் ஒர்க்கில் இருந்தனால என்னை ஒரு என்ஜினியராக மாற்றிடணும், சிவில் என்ஜினியராக மாற்றிடணும்னு நினச்சேன். ஏன்னா அவர் அந்த ஒர்க்கு செஞ்சுட்டு இருந்தார். ஒரு என்ஜினியர் கீழே இருக்கிறமே மகன் அந்த மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கடவுளுடைய வார்த்தையை எங்கள் அம்மா எப்போதுமே நினைவில் வச்சுருந்தாங்க. இல்லை, ஆனால் சில நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி சிலதெல்லாம் நம்மளே மாற்றிட முடியாது. சிலருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி, சிலருடைய தெருவுக்கு பின்னாடி பெரிய விசுவாசம் இருக்கும். அதெல்லாம் உடைக்கணும், மாற்றிடலாம், கஷ்டம் இல்லை. அப்படி அநேகருடைய ஜபங்கள் தான் இன்றைக்கு அநேகரை உயர்த்தி இருக்கிறது, அநேகரை கடவுளுடைய பணிக்காக அர்ப்பணித்திருக்கிறது, அநேகரை கடவுளுக்காக கொடுத்திருக்கிறார்கள். அப்படிதான் இந்த பிள்ளைங்கள் என்ன பண்ணியிருப்பார் பாருங்க. ஒரு தகப்பன் திருமணமாகாத பெண்கள் யாருக்கு பணி செய்வதில் அவர் ஆர்வமாக இருந்திருக்காரு, குழந்தைகளை கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆவலாக இருந்தார். தீர்க்கதரிசினா என்ன அர்த்தம்னா, நபியும் என்று சொல்வார்கள் தீர்க்கதரிசன நூல்கள். நபின்வாங்க. நபின்னு அர்த்தம் கடவுளுடைய வாய், கடவுளுடைய வார்த்தையை பேசுவதற்கு என்னுடைய வாயை நான் கொடுக்குறேன். ஆண்டவரே என் வாயை பயன்படுத்துங்க உங்கள் வார்த்தையை சொல்கிறதுக்கு. ரோமர் 16 பார்த்தீங்கன்னா பெரிய வரலாறு கடவுள் பயன்படுத்துகிறார். பெவையால் பண்ணுறோன்னா ஊழியராக இருந்திருக்கிறாங்க. சமீபத்தில் நம்முடைய ஆங்கிலிக்கன் சர்ச்சினுடைய பிரதம பேராயராக ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடக்க காலத்தில் பெண்கள் அருட்பொழிவு பெற்று வரும்போது அநேகர் பெண்களிடத்தில் திருவிருந்து எடுப்பதற்கு கூட என்ன பண்ணாங்க, தயங்கினவர்கள் உண்டு. இங்கே மாத்திரமல்ல, இங்கிலாண்டில் கூட நடந்துச்சு. அது யூகே பிரிஸ்டலுக்கு நான் போயிருந்தப்போ அங்கே ஆலயங்களில் திருவிருந்து பரிமாறும்போது ஆண்கள் இருக்கிற பக்கம் தான் கூட்டம் அதிகமாக நிற்கும், பெண்கள் இருக்கிற பக்கம் கூட்டம் கம்மியாக நிற்கும் அந்த பாஸ்டர் சர்வ் பண்ணும்போது. சிலதெல்லாம் மனுஷனுங்கன்னா மனுஷன் தான் எல்லாரும். நம்ம எப்படி பவர் மொழிபெயர்ப்பு பண்ணுறோமோ அதே போல் அவங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இஸ் த ஒன்லி வெர்ஷன் நம்பக்கூடியவர்கள். மற்றதை பயன்படுத்த மாட்டேன்னு வாங்க. நமக்கு இங்கிலீஷை பற்றி ரொம்ப தெரியாதனால எந்த வெர்ஷன் வேணால் வாங்கி பயன்படுத்திக்கிறோம். அங்கே வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் பிற்போக்குத்தனமான கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர்கள். இல்லை, கடவுளை பயன்படுத்துவதற்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கடவுளுடைய வார்த்தையை யார் சொல்கிறாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர அவர் ஆணா பெண்ணா என்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. கடவுள் யாரையும் பயன்படுத்துகிறார். அதனால் ஆண்கள் தான் இந்த திருப்பணிக்கு வர வேண்டும் இல்லை, பெண்களையும் இந்த திருப்பணிக்கு அர்ப்பணிக்கலாம். திருமறை முழுவதும் அநேக சாட்சிகளை கடவுள் பயன்படுத்தி கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். ஏசாவின் மனைவி பார்க்கலாம், சிம்சோன் மாதிரி அண்ணா தீர்க்கதரிசனம் உரைத்ததை நம்ம பார்க்கலாம். இல்லை, இப்படி பல பெண்கள், மிரியாம் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறாங்க. ஒரு மோசே வர வேண்டும் என்று சொன்னால் கடவுள் சிப்போரால், பூவால், மிரியாம், எத்தனை பெண்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். பொதுவாக தைரியமானவங்கன்னா யாருன்னு சொல்லலாம், ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். சில கிராமங்களில் எதனா பிரச்சனைனா யார் எஸ்கேப் ஆகிடுவாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, என் குழந்தையை காப்பாற்றணும், என் வீட்டை காப்பாற்றணும். எத்தனை கணவரை ஒழிச்சு வச்சு கடன்காரன் வரப்போ அவர் இல்லைங்க வீட்டில் அப்படின்னு கடன்காரனை எதிர்கொண்டவர்கள் பெண்கள். கணக்கு நேரம் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர். ஊரில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஊருக்கு போய்க்கிறாருங்கய்யா. ஆனால் நம்ம சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம், பெண்கள் பலவீனமானவர்கள். இல்லை, எனவே கடவுளுடைய பணிக்கு கடவுளுடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண்களைப் போல கடவுள் பெண் தீர்க்கதரிசிகளையும் பயன்படுத்துகிறார். ஆண்களைப் போல பெண்களையும் கடவுள் போரிலையும் பயன்படுத்தி இருக்கிறார். தொடக்க காலத்தில் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் இன்னைக்கு சொல்றாங்களே, அதுவே யார் மூலமா வெளியே வந்துச்சு?
ஏன்னா பெண்கள் சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்களா, நம்ப மாட்டாங்க. பெண்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் யூத வழக்கம். ஜெபம் பண்ணுவாங்க, என்னென்ன, நான் ஒரு பெண்ணாக ஒரு நாயாக பிறக்காமல் இருந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதனோடு நாய் என்று சொன்னால் புற இனத்தவர் என்று சொல்லி அர்த்தம். யூதர் அல்லாதவனாக நான் பிறக்கவில்லையே. சின்னத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம் பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்ன மாத்திரம் உயிரோட வச்சிருந்தே ஸ்தோத்திரம். துன்பம் வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான்னு அவர் தான் சொல்லிக்கிறார். அப்புறம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன வரும், எப்படி எடுத்துக்கிறது இல்லை? அதனால் கடவுள் எல்லோரையும் பயன்படுத்தி, எனவே நம்ம எல்லாருமே என்ன செய்யலாம், எல்லா பணிகளையுமே இணைந்து செய்ய முடியும். சமய நம்பிக்கையிலே கடவுளுடைய பார்வையிலே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அனைவரையும் கடவுள் பயன்படுத்துகிறார் என்கிற சிந்தனையை நாம் பார்க்கிறோம். நிறைவாக சரீர அளவிலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, பெண்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அதுதான் நம்ம படிக்க கேட்ட மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதல் எழுதப்பட்ட நற்செய்தி நூல். இந்த நற்செய்தி நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு கடவுள் நன்மையை செய்து நாம் பார்க்கிறோம். ரெண்டு பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா அந்த எண் முக்கியத்துவம் பெறுகிறது. எபீர் சொல்கிறாரு, என் மகள் சாக கிடக்கிறாள். பல தூரத்திலிருந்து வந்திருக்கணும். அவர் ஒரு ஜெபாலய தலைவன், ஒரு சினகாகுடைய தலைவர், யூத ஜெபாலயம். இயேசுவிடத்தில் சொல்கிறார், என் மகள் சாக கிடக்கிறாள், நீங்கள் என்ன பண்ணணும், செபித்தால் உயிர் பெற்றுக்கொள்வாள் என்று சொல்லி நம்புகிறாள் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த விசுவாசத்தை நம்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூட போகிறார். அப்போ 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அங்கு ஒருவர் இருந்தார் இல்லையா? தனக்குரிய எல்லாவற்றையும் செலவழித்தும் ஒரு பயணம் அடையாமல் மிகவும் துன்புற்றார். வர வர அவருடைய நிலைமை கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய மேலாடையை தொடுகிறார். பாருங்க, இந்த இடத்துல 2 பேருமே சுகம் பெறுகிறார்கள். 2 பேருமே என்னது, 12 ஆண்டுகள் என்பது குறிப்பிடப்பட்டு, 12 வயது நிரம்பிய பெண் 12 ஆண்டுகள் இந்த பிரச்சனை இருக்கிறாங்க. 12 என்பது ஒரு நிறைவு. எதற்கு நிறைவுன்னா, துன்பத்துக்கெல்லாம் நிறைவு, உன் கஷ்டத்துக்கெல்லாம் நிறைவு அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் தான் திருமறையில் அந்த எண் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல தான் 12 ஆண்டுகள் நீ பாடுபட்டது போதும் கடவுள் உனக்கு விடுதலை தருவார். சில நேரங்களில் கடவுளுடைய நேரம் நாம் அறியாதது. காட்ஸ் டைம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹியூமன் டைம் என்று சொல்வார்கள். சில நேரத்தில் நம்ம நேரத்தை எதிர்பார்ப்போம், ஆனால் கடவுளுடைய நேரம் ஒன்று இருக்கிறது. கடவுளுடைய நேரத்தை யாரால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்போ நம்பிக்கையோடு போகிறாங்க, நம்ம நம்பிக்கையோடு தொடுகிறார்கள். பாருங்க, 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க, அவர் என்ன சொல்றாரு, நீர் அவள் மீது உமது கையை வையும் அப்போது பிழைத்துக்கொள்ள. இது விசுவாசம். இல்லை, அவருடைய மேலாடையை தொட்டால் நான் குணமடைந்து விடுவேன் என்று சொல்வது விசுவாசம். வேற வேற நம்பிக்கை தான். ஆனால் 2 பேரும் என்னன்னாங்க, சுகம் பெற்றுக் கொண்டார்கள். அப்போ நான் நினைக்கிற மாதிரியே ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு, சுகத்தை கொடுக்கிறார். எப்போ, அவரில் நான் நம்பிக்கை கொள்ளும் போது, நான் அவரை விசுவாசிக்கும் போது. தொட்டா நான் குணமடைவேன், இல்லை அவர் என்னை தொட்டா நான் குணமடைவேன். இருவருமே சுகமடைகிறார்கள். அப்போ இங்கே அடிப்படையில் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யார் மீது இருந்தாலும் கடவுள் அவர்களில் செயலாற்றுகிறார். ஆண்கள் மீது மாத்திரமல்ல, பெண்கள் மீதும் செயலாற்றுகிறார். அதை தான் சொல்கிறாங்க, இரத்தப்போக்குள்ள ஒரு பெண் தொடுவது எளிதான ஒரு காரியம் அல்ல. இரத்தப்போக்குள்ள ஒரு பெண் ஒருவரை தொட்டால் அந்த பெண் தொட்டது எல்லாமே தீட்டுள்ளதாக இருக்கும் மாலை வரைன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். 12 வயதுனா ஏறக்குறைய பருவம் அடைந்த ஒரு பெண்ணை தொடுவதும் பாவம், தீட்டு. அதுவும் யார் செய்யக்கூடாது, இதை ஒரு ரபி செய்யக்கூடாது. பப்ளிக்கில் ஒரு லேடிஸ் தோத்திரம் ஐயானா கூட என்ன பண்ணக்கூடாதான், தோத்திரம் பண்ணக்கூடாது. அவர் தான் யார், பக்தி உள்ள ஒரு ரபி. அதுதான் யூத நம்பிக்கை. பொது இடத்துல பெண்களோடு பேசக்கூடாது. ஏன்னா பாவத்தினுடைய பிறப்பிடம் பெண்கள். இவர் பேசிட்டார்னா இவர் பாவி ஆகிடுவார். இதுதான் யூத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைக்கும்படியாகத்தான் தீட்டுள்ள ஒருவர் என்னை தொட்டால் நான் தீட்டாய் விடுவேன் என்கிற நம்பிக்கையை உடைத்து
தீட்டுள்ள ஒருவர் என்னை தொடும்போது என்னில் உள்ள பரிசுத்தம் அவரை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அப்படியே மாற்றத்தை உருவாக்குகிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ தூயவனாய் இருந்தால் நீ பிறரை தொடும்போது உன்னுடைய தூய்மை அவர்களை தூய்மைப்படுத்தும். இல்லை அவங்க கிட்ட இருக்குது எனக்கு வந்துடும் நினைக்காத. உன்னில் இருக்கக்கூடிய வல்லமை அவர்களில் செயல்படும். அந்த நம்பிக்கை தான் அந்த இடத்துல அவர் சொல்றார். இல்லை, தொட்டார் குணமடைந்து விட்டது இல்லையா? அப்போ கேட்குறார் திரும்பி, என் மேலுடையை தொட்டவர் யார்? அப்போ கேட்குறாங்க சீடர்கள், இம்மக்கள் கூட்டம் போய் சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்று கேட்கிறீரே. அப்படின்னா எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்கலாம், அவரை நெருக்கி இருக்கலாம், தொட்டு இருக்கலாம். சுற்றி ஆள் நிற்கிறாங்க, என்னை தொட்டவர் யாருன்னு கேட்குறேன். எத்தனையோ பேர் தொட்டு இருப்பான். இப்போ தொடுறவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, விடுதலை கிடையாது. நம்பிக்கையோடு தொட்டால் குணமடைவேன் என்கிற விசுவாசத்தோடு தொட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க, குணமடைய முடியும். இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு ஏதோ போகிறோன்னு வந்தால் கிடைக்காது. இன்றைக்கி என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு கடவுள் எனக்கு என்ன வழி கொடுப்பார்னு வரும் பாருங்கள். ஆண்டவர் எனக்கு என்ன வழி நடத்துவார் என்று சொல்லி வரும் பாருங்கள். ஆண்டவர் என் பிரச்சனைக்கு என்ன பதில் கொடுப்பார் என்று சொல்லி வரும் பாருங்கள். அப்படி வரும்பொழுது, ஆயத்தத்தோடு வரும்பொழுது, அந்த நம்பிக்கையோடு வரும்பொழுது தான் கடவுள் அவர்கள் மூலக்கு செயல்பட முடியும். எத்தனையோ பேர் தொட்டு இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையோடு தொடுகிறவர்களை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிகிறார். எத்தனையோ பேர் வரலாம் நம்ம, ஆனால் அன்போடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வருகிறவர்களே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என்னை தொட்டது யார்? அப்போ திரும்பி பார்க்குறாரு அந்த அம்மாவை. அந்த பெண் தனக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கி கொண்டு அவர் முன் விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். ஆண்டவர் இடத்துல என்ன சொல்கிறார், மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு சமாதானத்து போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்கன்னா, நம்பிக்கையோடு கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பீர்களானால், நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பீர்களானால், நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வீர்களானால், இந்த வார்த்தையை கடவுள் உங்களுக்கும் சொல்கிறார், சமாதானத்தோடு போங்கள், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இல்லை, அடுத்து என்ன பார்க்குறோம் பாருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும்போது தொழுகை கூட தலைவர் எவரி வீட்டிலேருந்து ஆள் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் தொந்தரவு செய்கிறீர்? இயேசுவின் காதில் அதை விழுந்த உடனே அவர் சொல்கிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீர். நம்முடைய நம்பிக்கை எதுவரை ஃப்ரீசர் பாக்ஸில் தூக்கி வைக்கிற வர. கொஞ்சம் உயிர் இருந்தால் கூட போயிடும். இல்லை, முன்னெல்லாம் கேள்விப்படுவோம், திடீர்னு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நேரத்தில் எழுந்துக்கினாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, திடீர்னு அசைஞ்சிச்சு எழுந்துட்டாருங்க உயிரோட. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், இப்படி எழுந்துக்கு இந்த வந்துடக்கூடாதுன்னு உடனே காற்றுக்கு தோற ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு மூடிடும். நம்பிக்கையாக சொல்லலாம் போயிட்டாரு இல்லையா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இறந்துட்டாங்க, அது வரை தான் நம்பிக்கை. அதுக்கு மேலே முயற்சி பண்ணால் தெரியும். ஆனால் அவர் முயற்சி பண்ணார். ஆண்டவர் சொல்ல, நம்பிக்கையை விட்டு விடாதீர், சூழ்நிலையை பார்க்காத, சாவை பார்க்காத, மனுஷனுடைய சிந்தனையின்படி கடவுளை நோக்காத, நம்பினார் இல்லையா? என்னாச்சு பாருங்க. தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு சொல்கிறார், பேதுரு யாக்கோப்பு யோவானை அழைச்சிட்டு போகிறாரு, வேறு யாரையும் கூப்பிடல. எங்கே போகிறாரு, அவருடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே இறந்துட்டாங்க அந்த அம்மான்னு சொல்லிட்டு அழுது புலம்பி கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஆண்டவர் போகிறதுக்கு ஏறக்குறைய 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கலான்னு சொல்கிறாங்க. உள்ளே சென்று அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி என்ன பண்ணலை, சாகவில்லை, உறங்குகிறாள். உடனே அங்கே என்ன நடக்குது, நகைத்தார்கள். இன்றைக்கி கூட சில நேரத்தில் நம்ம அப்படி தான் சிரிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு சிரிக்கிற மக்கள் அதிகம். சிரிச்சவங்களுடைய என்ன பண்ணார் ஆண்டவர், என்ன பண்ணார்? ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் கடவுளுடைய செயல் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிற இடத்துல என்ன நடக்காது, அற்புதம் நடக்காது.
நன்மையை காண முடியாது. நம்பிக்கை இல்லாதவர்கள் மத்தியிலே கடவுள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு? செயலாற்ற மாட்டார். வெளியே போட்டோம், அமைதியாக வெளியே போன்னு சொல்லியிருப்பார். விசுவாசம் இல்லாதவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க? வெளியே போங்க. ஏன் மற்றவங்களை கெடுத்துட்டு உட்காந்துக்கிறீங்க? உங்களுடைய அவிசுவாசம் கடவுள் செயல்படாத அளவிற்கு தடை செய்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். இல்லை, யோசிங்க, என்னுடைய அவிசுவாசம் கடவுள் செயல்படுவதற்கு நான் தடையாக இருக்கிறேன்னா, என்னுடைய சுயநலம், என்னுடைய நம்பிக்கை இல்லாத தன்மை, அதனால் கடவுள் செயல்பட முடியாத நிலையிலே இந்த இடம் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் என்ன பண்ணார்? வெளியே துரத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவரை பார்த்து நகைத்தார்கள். அனைவரையும் வெளியேற்ற பின்பு சிறுமியின் தந்தையும் தாயும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு செல்கிறார். சிறுமியின் கையை பிடித்து தலைத்தாக்குமி, சிறு பெண்ணே எழுந்திரு. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லை, நீ என்ன பண்ணக்கூடாது? ஆண்கள் அழுத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொம்பளை மாதிரி ஏன்டா அழுவுற? அப்போ அழுகணும்னா யார் தான் அழுகணும்? அழுவதற்குன்னு ஒரு செட்டு வச்சுக்கிறோம் பாருங்க, அழ வைக்கிறதுக்குன்னு ஒரு செட்டு இருக்கும், நம்மளே வளர்க்குறோம். உணர்வுகள் எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த உயிர் மூச்சு கடவுள் நமக்கு கொடுத்தது தான். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். அழாமல் தான் ஹார்ட் அட்டாக் யாருக்கு அதிகமாக வருது? சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே வச்சுங்க. பெண்கள் அழுது உணர்வை வெளியிடுறதுனால ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றது பெண்களுக்கு ரொம்ப குறைவு. அவர்கள் ரொம்ப நாள் வாழ்கிறான்றதுனால சொல்லியிருப்பாங்களோ தெரியல எனக்கு, அடைக்கி இருக்கட்டும். இல்லை, இந்த இடத்துல கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்க, யாருக்கும் இது என்ன பண்ண வேண்டாம், தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஏன் யாருக்கும் தெரிய வேணான்னாரு? இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்தது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அற்புதம் நோட்டீஸ் அடித்து ஓட்டுறோம், ஒன்றுமே நடக்கலனா கூட என்னது, அற்புதங்கள் நடக்கும் வாரீர். யாருக்கா நடந்த ஃபோட்டோவோட போட்டு சாட்சியோட போட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? ஒருவருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாய் கட்டளையிட்டார். என்ன அர்த்தம்? இது முக்கியம் இல்லைங்க, உடல் ரீதியான விடுதலை என்ன கிடையாது, முக்கியம் இல்லை, இது நோக்கம் கிடையாது. இதை கேள்விப்பட்டு அநேகர் என்ன சுகப்படுத்த நான் அதுக்காக வரல. உன் ஆன்மாவை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த பெண்ணு படிச்சிருந்தா அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கலாம்? இன்னொரு 50 வயசான செத்து இருக்கலாம். லாசரை உயிர் பெற்றார், லாசர் வாழ்ந்துனே வந்தார், ஒரு நாள் அவர் மரிச்சிருப்பார். தேவையின் பொருட்டு, குடும்பத்துடைய கண்ணீரின் பொருட்டு ஆண்டவர் அன்றைக்கு குணமாக்கினார். ஆனால் அது அவருடைய ப்ரியாரிட்டி கிடையாது. அதனால தான் ஒருவருக்கும் இதை என்ன பண்ணாதீங்க. அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 15 சொல்கிறாரு, இவ்வுலகத்திற்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த உலகத்தாரை வீடு பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இந்த தேவைக்காக, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக தான் ஆண்டவரை தேடி வரேன், அழிந்து போகிற பொருளுக்காக தான் கடவுளை தேடி வரேன்னு சொன்னால் கிறிஸ்துவ அல்லாதவர்களை காட்டினால் நாம் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கலாம். கடவுளுடைய படைப்பு, கடவுளுடைய சாயல் சுமந்து வருகிறவர்கள் ஆண்களும் பெண்களும் தான். அதனால தான் சில நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய குணத்தை சொல்லும்போது, ஒரு தாய் தேற்றுவதை போல உன்னை தேற்றுவேன். அப்போ அந்த தாய் தேற்றக்கூடிய குணம், அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய குணம், ஆண் நர்ஸ் நம்மளை ட்ரீட் பண்ணுறதுக்கும் பெண் நர்ஸ் நம்மளை ட்ரீட் பண்ணுறதுக்கும் இருக்க வித்தியாசத்தை மருத்துவமனைக்கு போயிருந்தீங்கன்னா உணர்ந்திருக்கலாம். ஒரு அறுவை சிகிச்சைக்கு முன்பு ஒரு தாயை போல ஒரு நர்ஸ் நம்மளை தொட்டு இது பண்ணுறது தான் நமக்கு நம்பிக்கை தரும் அந்த மருத்துவமனைக்கு போகிறது. அதே ஒரு மேல் நர்ஸுன்னா வேறு மாதிரி பார்ப்பீங்க, கோவம் தான் வரும், பயம்தான் வரும். ஆனால் அந்த உணர்வு யாருடைய உணர்வு? கடவுளுடைய உணர்வு. ஒரு தாய் தேற்றுவதை போல அந்த தாயின் உள்ளத்தில் அந்த குணத்தை வைத்தவர் ஆண்டவர். அப்போ எப்போ முழுமை பெறுகிறார் கடவுள்? ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் இருக்கக்கூடிய குணங்கள் ஒன்று சேரும்போது தான் கடவுளுடைய குணங்கள் என்று சொல்லி முழுமை பெறுகிறது. இல்லை ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. எனவே அந்த சிந்தனையோடு பெண்களுக்கு உரிய பங்கை கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அந்த சிந்தனையோடு சமய வாழ்விலே கடவுள் இருவரையும் பயன்படுத்துகிறார்.
சரீர சுகத்தை ஆண்டவர் பெண்களுக்கு தருகிறார். பெண்களை தன்னுடைய திருப்பணிக்கு பயன்படுத்திய அந்த சிந்தனையோடு கடவுள் நமக்கு கொடுத்த குழந்தைகளை, குறிப்பாக பெண் குழந்தைகளும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து பாலின வேறுபாட்டை கடந்து பெண் பிள்ளைகளை மாண்போடு வளர்க்க கற்றுக்கொள்வோம். கடவுளுடைய சாயலை பெண் குழந்தைகளில் காண ஆண்டவர் நம் கண்களை திறப்பாராக. கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சாயலின் ஒரு பகுதியான பெண்களை இரண்டாம் தர மக்களாக, பெண் குழந்தைகள் வாழ்வதற்கு முன்பாகவே சாவதற்கு அழைத்து செல்லக்கூடிய நிலையில் எங்களுடைய வாழ்க்கை இருப்பதை உணர்ந்து நாங்கள் வருந்துகின்றோம். மாண்போடு பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய உணர்வை எங்களுக்கு தாரும். மாண்போடு பெண் குழந்தைகளை நடத்தக்கூடிய எண்ணங்களை எங்களுக்கு தாரும். மாண்போடு வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கின்ற பணியிலே எங்களை இணைத்துக்கொள்ள கர்த்தர் அருள் தாரும். பெண் குழந்தைகளுக்காய் குரல் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உணர்வை தாரும். சமூக வாழ்விலும் சமய வாழ்விலும் சரீரத்தின் வாழ்விலும் பெண் குழந்தைகளை கனப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தார். ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. அன்பென்னும் மேடையிலே நல்ல ஆனந்த குரலினிலே ஆலய மேடையிலே